நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 2018ஆம் ஆண்டு வெளியான 96 திரைப்படம் வந்து திரிசா மற்றும் விஜய் சேதுபதி அவங்க வந்து நடிச்சிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் வந்து தற்போதைக்கு ஓகே சொன்னால் 96 திரைப்படத்தோட 2ஆம் பாகத்தோட கதையை வந்து எழுதி முடித்ததாக வந்து இயக்குனர் வந்து கூறியிருக்காங்க. அப்போ 96 2 திரைப்படம் வந்து வெளியாகிறதுக்கு கால் சீட் கிடச்சுன்னா கண்டிப்பாக இந்த திரைப்படம் வந்து உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகங்க. தமிழில் வெற்றி பெற்ற படங்களில் 2ஆம் பாகத்துக்குள்ள வெளியான வரவேற்பு பெற்ற திரைப்படங்கள் வந்து நிறைய படங்கள் இருந்தாலுமே வந்து தோல்வியுற்ற படங்களுமே வந்து எக்கச்சக்கமான திரைப்படங்களும் இந்த வரிசையில் இருக்குதுங்க. எந்திரன், விஸ்வரூபம், இந்தியன், சண்டைக்கோழி, வேலையில்லா பட்டதாரி, காஞ்சனா, சுவாமி, கலகலப்பு உள்ளிட்ட படங்கள் வந்து 2ஆம் பாகங்கள் வந்து வெளியானது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க. அது மட்டும் இல்லாமல் காஞ்சனா பார்ட் வந்து 3 பார்ட்டுகளாக வந்து எடுக்கப்பட்டதாகவும், சிங்கம் திரைப்படமும் வந்து 3 பார்ட்டிலாக வந்து எடுக்கப்பட்டிருந்தாங்க. பில்லா 2 எடுக்கப்பட்டிருந்தாங்க. இந்த மாதிரிப்பட்ட எக்கச்சக்கமான திரைப்படங்கள் வந்து 2ஆம் பார்ட் வந்து எடுக்கப்பட்டிருந்தாங்க. அதில் நிறைய படங்கள் வந்து ஃபெயிலியராக தாங்க அமைஞ்சிருக்கிறத தவிர சக்ஸஸ்ன்னு சொல்லும்போது குறிப்பிட்ட 2-3 படங்களாக தாங்க இருக்குன்னு சொல்லி ஆகணும். இந்த நிலையில் வந்து 96 படத்தின் 2ஆம் பாகம் வந்து உருவாகி இருப்பதாக வந்து தற்போதைக்கு அறிவிப்பு வந்து வெளியாக இருக்குதுங்க. இதில் விஜய் சேதுபதி திரிசா வந்து இந்த திரைப்படத்தில் வந்து முன்னதாக 2018ஆம் ஆண்டு வெளியான 96 திரைப்படத்தில் வந்து நடித்தது குறிப்பிடத்தக்கதுங்க. 96 திரைப்படத்தோட கதைத்தளம் பார்த்தீங்கன்னா பள்ளி பருவத்தில் வந்து விஜய் சேதுபதி மற்றும் திரிசா வந்து காதலித்து வருவதாகவும், பின்பு வந்து சில பல காரணங்களால் வந்து சிச்சுவேஷன் காரணங்களால் வந்து 2 பேரும் வந்து பிரிந்து செல்கிற மாதிரியும், திரிசா வந்து மேரேஜ் பண்ணி வெளிநாட்டில் இருக்கிற மாதிரியும், விஜய் சேதுபதி வந்து ஊரில் இருந்து வேலை செய்கிற மாதிரியும், அவருக்கு வந்து ஏஜ் கிட்டத்தட்ட 35 வயதுக்கு மேலே வந்து காணப்படுற மாதிரிப்பட்ட ஒரு தோற்றத்தை வந்து அமைச்சிருக்காங்க. பின்பு ஏதோ ஒரு காரணத்தினால வந்து கெட் டுகெதர் மாதிரி முன்னால் படித்த மாணவர்கள் எல்லாருமே சேர்ந்திருந்து அவங்களுடைய ஒரு மீட்டிங்கை வந்து உருவாக்கணும்னு சொல்லிட்டு உருவாக்கியிருந்தாங்க மொபைல் மூலம் வந்து. பின்னர் வந்து பள்ளியில் வந்து சந்திக்கிறதுக்காக வந்து எல்லா நண்பர்களையும் சந்திக்கிறதுக்காக வந்து வெளிநாட்டில் இருந்து திரிசா வந்து மீண்டும் சென்னைக்கு வர, பின்பு வந்து சென்னையில் வந்து எல்லாருடைய கூட்டத்திலையும் வந்து இருக்கும்போது காதலனுடைய மனநிலை, விஜய் சேதுபதியோட மனநிலையை வந்து மையமாக வச்சு உருவாக்கின திரைப்படம் தாங்க 96 திரைப்படம். இந்த திரைப்படம் வந்து 2018ஆம் ஆண்டில் வந்து சிறந்த காதல் படமாக வந்து ரசிகர்கள் வந்து கொண்டாடப்பட்டது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க. தற்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 96 படத்தின் 2ஆம் பாகத்துக்கான கதையை வந்து எழுதி விட்டதாக வந்து இயக்குனர் பிரேம்குமார் வந்து தெரிவிச்சிருக்காருங்க. அதிகபூர்வமான அறிவிப்பு. இந்த 96 2ஆம் பாகத்துக்கான கதையை வந்து எழுதிய பிறகு அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மிகவும் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு கதையாக வந்து நான் 96 2 திரைப்படத்தை வந்து நான் இயக்கியிருப்பதாக சொல்லியிருக்கிறதாகவும், இந்த கதைத்தளம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சனால வந்து இந்த 2ஆம் பாகத்துக்காக வந்து நம்ம எடுக்கிறதுக்கு ஆர்வங்கள் வந்து எனக்கு ரொம்பவுமே வந்து அதிகரிச்சிருக்கிறதுன்னு சொல்லியிருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன கூறியிருக்காருன்னா, விஜய் சேதுபதி மற்றும் திரிசா கால் சீட் வந்து ஒதுக்குவதை வைத்து தாங்க படப்பிடிப்பை வந்து தொடங்க இருப்பதாக வந்து சொல்லியிருக்காங்க. 2018ஆம் ஆண்டுக்கான காலகட்டத்தை வைத்து பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதிக்கு வந்து அதிக கால் சீட்டுகள் இருக்கிற திரைப்படங்கள் வந்து எக்கச்சக்கமான திரைப்படங்கள் வந்து வெளியாருங்க. ஆனாலுமே வந்து அவர் வந்து அவருடைய கால் சீட்டை வந்து ஒதுக்கி இருந்தாருங்க. 2018ஆம் ஆண்டில் வந்து திரிசாவுக்கு வந்து பெரிய லெவலுக்கு வந்து எந்த ஒரு திரைப்படம் வந்து கைவசம் இல்லைன்னாங்க நம்ம சொல்லி ஆகணும். ஆனால் தற்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நயன்தாரா அவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னா திரிசாவுக்கு வந்து தமிழ் சினிமாவில் வந்து டிமாண்டுகள் வந்து அதிகமாக தான் இருக்குது நம்ம சொல்லி ஆகணும். அதாவது முன்னணி நடிகர்களோட எக்கச்சக்கமான திரைப்படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. லியோ திரைப்படத்தில் வந்து விஜயோட நடித்து முடித்த நிலையில் வந்து பின்னர் வந்து விஜயோட கோட் திரைப்படத்திலுமே வந்து சிறதாக ஒரு சாங்கில் வந்து டான்ஸ் ஆடி இருக்காங்க. அஜித்துடைய விடாமுயற்சி திரைப்படத்தின் மூலம் வந்து மீண்டும் 5வது முறையோட வந்து அஜித்துடன் இணைந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அஜித்துடைய அடுத்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா குட் பேட் உக்லி அப்படி சொல்கிற திரைப்படத்துலேயுமே வந்து நடிக்கிறதுக்கு பேச்சுவார்த்தை நடைபெற்று வருதுங்க. அது மட்டும் இல்லாமல் ரஜினிகாந்தோட திரைப்படத்துலையுமே வந்து அவர் நடிக்கிறதுக்கு வந்து பேச்சுவார்த்தை வந்து போய்கொண்டிருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா திரிசாவுக்கு வந்து எக்கச்சக்கமான திரைப்படங்கள் வந்து கைவசம் வச்சிருக்க நிலையில் வந்து விஜய் சேதுபதியுமே வந்து மகாராஜா திரைப்படத்தை வெற்றியை தொடர்ந்து அவருமே வந்து எக்கச்சக்கமான திரைப்படங்கள் வந்து கைவசம் வச்சிருக்க நிலையில் வந்து இப்போ 2 பேரோட கால் சீட்டை வந்து ஒத்துமையாக கரெக்டாக ஒத்து கிடைச்சா மட்டும்தாங்க இந்த 96 திரைப்படத்தோட 2ஆம் பாகம் வந்து உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லிட்டு இயக்குனர் மட்டும் இல்லாமல் நமக்கு எல்லாருமே வந்து தெரிஞ்ச விஷயந்தாங்க.